டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்கம் டாக்ஸுக்கு HRA கால்குலேஷன் எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? வாங்க நாம இப்போ டாபிக் உள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்ட் HRA கால்குலேஷனை ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆட்டோ கால்குலேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நாம மேனுவலா அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா அந்த HRA கால்குலேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பத்தி பார்ப்போம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஒரு என்டர் கொடுக்குறேன். இது என்ன ஆகும்னா கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்டை காட்டும். www1 அப்படின்றது ஓல்டு வெப்சைட், www அப்படின்றது நியூ வெப்சைட். நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்டு வெப்சைட்டுக்குள்ள போயிடுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இங்க இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நம்ம இண்டிவிஜுவலுடைய HRA கால்குலேஷன் தான் பார்க்க போறோம். ஒரு சேலரி வாங்குற எம்ப்ளாயோடைய HRA கால்குலேஷன்ஸ். ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் பேசிக் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாசத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா 12 மாசத்துக்கு 2,40,000 ரூபாய். ஓகேங்களா? அதே மாதிரி DA தனியா கொடுத்தா இங்க போட்டுக்குங்க. ஏன்னா பல கம்பெனில வந்து பேசிக் பிளஸ் DA தான் வச்சிருப்பாங்க, சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தனியா கொடுக்குறாங்கன்னா இங்க போட்டுக்குங்க. அதே மாதிரி கமிஷன்ன்றது வந்து டேன் ஓவர் அச்சீவ் பண்ணும்போது எம்ப்ளாய்க்கு ஒரு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இது நீங்க இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ இது மூணுமே பெரும்பாலும் வந்து பேசிக் பிளஸ் டிஏன்னு சொல்லிட்டு இங்கே பல கம்பெனில முடிஞ்சிடும். ஸோ நான் அதை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ரைட். HRA ரிசீவ்ட், உங்களுக்கு பே ஸ்லிப்ல வந்து HRA அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பாருங்க, 1 இயருக்கு. ஓகேங்களா? ஸோ மாசத்துக்கு அது 10,000 வச்சுக்கலாம். அப்போ 1 இயருக்கு 1,20,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் வந்து நீங்க மாசம் 8,000 பே பண்றதா வச்சுக்கலாம். அப்போ வருஷத்துக்கு என்ன ஆகும், 96,000 வச்சுக்கோங்க. ரைட். இப்ப பாருங்க, மெட்ரோ சிட்டில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும். இது ஏன் நான் பின்னாடி சொல்றேன். இதை டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சென்னையில இருக்குன்னு வச்சுக்கிறேன், இதை நான் டிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம கால்குலேட் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னுடைய HRA எக்ஸம்ஷன் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ எனக்கு கம்பெனி ஆக்சுவலா கொடுக்கறது வந்து 1,20,000 ரூபாய் எனக்கு வந்து HRA கொடுக்குது. பட் நான் அந்த 1,20,000 ரூபாய் எனக்கு எக்ஸம்ஷன் ஆகும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரைட். ஸோ அதில் நான் எவ்வளவு கிளைம் பண்ணலாம், எக்ஸம்ஷனுக்கு அமௌண்ட்டுக்கு 72,000 நம்ம எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 48,000க்கு நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஒரு நிமிஷத்துல நமக்கு சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் வந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துடுச்சு. இதே நாம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ HRA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். ரைட். HRA எப்படி கண்டுபிடிப்பாங்க எக்ஸம்ஷன் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு 3 ரூல் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 ரூலுடைய ரிசல்ட் எடுத்துட்டு அதுல வரக்கூடிய ஆன்சர்ல விச் இஸ் லெஸ், ஓகேங்களா, ஸோ எது வந்து மிக மிக குறைவா இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எக்ஸம்ஷன் அமௌண்ட்டா எடுத்துப்பாங்க. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஆக்சுவல் HRA ரிசீவ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர். ஓகேங்களா? நம்ம கம்பெனில இருந்து ஒரு வருஷத்துக்கு HRA அப்படின்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இதை ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. ரெண்டாவது, நீங்க மெட்ரோ சிட்டியா இருந்தீங்கன்னா நம்மளுடைய 1 இயர் பேசிக் இருக்கு இல்லையா, ஸோ பேசிக், டியர்னஸ் அலவன்ஸ், கமிஷன் இப்போ அங்கே பார்த்தா இல்லைங்களா, ஸோ அது 3 ஆட். ரைட். ஸோ பல கம்பெனில பேசிக் மட்டும் தான் பேசிக் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து 50%, நான் மெட்ரோவா கிராமம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா 40%. இது ரெண்டாவது அமௌண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஒன்று கிடைச்சிருச்சு, ரெண்டாவது அமௌண்ட் கிடைச்சிருச்சு. மூணாவது அமௌண்ட் நீங்க ரெண்ட் பே பண்ணிருப்பீங்க, ஆக்சுவல் ரெண்ட் பே நம்ம 96,000 பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணணும்னா பேசிக்ல இருந்து ஒரு 10% எடுத்து இந்த பேசிக், டியர்னஸ் அலவன்ஸ், கமிஷன் இந்த 3த்துல ஆட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்ல இருந்து 10% எடுத்து நீங்க ஆக்சுவலா பே பண்ண ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும்.
ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து பேசிக் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கு அப்படின்னா 20,000, HRA 10,000, ரெண்ட் நான் மாதம் 8,000 பே பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இயர்லி கால்குலேஷன் போட்டுக்கிறேன். இது இன்ட்டு 12 போட்டேன்னா எனக்கு இயர்லி கால்குலேஷன் கிடைச்சிடும். ஸோ இது மூணுமே நான் இயர்லி கால்குலேஷனுக்கு எடுத்துட்டேன். ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் HRA என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆக்சுவல் HRA கம்பெனியில் நம்ம கொடுத்தது 1 இயருக்கு இந்த 1,20,000. ஸோ போட்டாச்சு. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டாவது நான் மெட்ரோ சிட்டின்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 50% ஆஃப் பேசிக், ரைட், ஈக்குவல் இந்த பேசிக் இருக்கு இல்லையா, இயர்லி பேசிக். ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன், 50% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ரெண்டாவது அமௌண்ட் நமக்கு கிடைச்சிடுச்சு. ரைட்? சரி, இப்போ மூணாவது விஷயம் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு வந்து 96,000. ஸோ ஈக்குவல் நான் இந்த 96,000 எடுத்துக்கிறேன் மைனஸ் பிராக்கெட்ல பேசிக் இருக்கு இல்லையா, இந்த பேசிக்ல இருந்து 10%. ஓகேவா? ஸோ பேசிக்ல இருந்து 10% அமௌண்ட் எடுத்து என்ன பண்றேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நமக்கு 3 அமௌண்ட் வந்துருச்சு. ரைட்டுங்களா? இதுல விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 72,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய HRA எக்ஸம்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 72,000 தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா வேணா முன்னாடியே போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மினிமம் ஆஃப் இந்த செல்லுல அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ஷன் பண்றேன். இப்போ இதுதான் மினிமம். ஓகே, ஈக்குவல் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆக்சுவல் HRA இருக்கு இல்லையா, ஸோ அது மைனஸ் இது தேவையில்லை, சும்மா உங்களுடைய டீட்டெயிலுக்காக கொடுத்துக்கிறேன். ரைட்? ஸோ எனக்கு 72,000 நான் என்ன பண்ணலாம், எக்ஸம்ஷனா நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் 48,000 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 48,000 கம்பெனில நம்ம கொடுத்தது 1,20,000 ரூபாய் HRA அப்படின்னு சொல்லிட்டு, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதுல 72,000 மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால எக்ஸம்ஷனா காட்ட முடியும். நீங்க கொடுத்த 96,000 ரெண்ட்டையும் அப்படியே காட்ட முடியாது. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி இதுல விச் எவர் இஸ் லெஸ் சொல்லிட்டு தான் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இதே ஆன்சர் நமக்கு இதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்துருவோம். இங்க பாருங்க 72,000 வந்திருக்கு, 48,000 வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த 72,000 வந்து எக்ஸம்ஷனா நம்ம காமிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இப்ப சப்போஸ் பேசிக்க வந்து 30,000 மாத்தி பார்ப்போம். இப்போ என்ன வருது பாருங்க, இப்போ பேசிக் மாறுறதுனால இங்க 60,000 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 1,20,000 ரூபாயில 60,000 வந்து நமக்கு எக்ஸம்ஷன், பேலன்ஸ் 60,000 வந்து நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகும். ரைட்? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 9,000 மாத்துறேன். பட் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா 9,000 மாற்றும் போது இங்க 1,00,000க்கு மேல போயிடுது. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் இதுதான் நமக்கு ஆன்சர். பட் 1,00,000க்கு மேல போகுது, ஒரு வருஷத்துக்கு ரெண்ட் அப்படின்னா நீங்க கட்டாயம் ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பரை வாங்கி உங்களுடைய ஆபீஸ்ல டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் பதிவு பண்ணும்போது ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பரை வாங்கி பதிவு பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இதோடைய ஆக்ட் வந்து செக்ஷன் 10(13)A சொல்லுவாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் சேலரிட் பர்சன் வந்து HRA கால்குலேட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அது கண்டிப்பா என்ன வேணும்னா ரெண்ட் ரெசிப்ட் வந்து உங்க ஆபீஸ்ல நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த ரெசிப்ட்ல என்னெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா டேட்டு, ஸோ லேண்ட்லார்ட் ஹவுஸ் ஓனருடைய நேமு, உங்களுடைய நேமு, ஸோ அந்த ரெண்ட் கொடுக்குற அந்த வீட்டுடைய அட்ரஸ், ஸோ எப்பத்துல இருந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற டியூரேஷன், அது இல்லாம கீழே அமௌண்ட் போடுவாங்க இல்லையா, ரெண்ட் அமௌண்ட், ஸோ அங்க ஒரு ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி அதுக்கு மேல ஹவுஸ் ஓனர் வந்து சைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் நீங்க போட்டு வச்சிருக்கணும், அதோடைய போட்டோ காப்பியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி 1 இயருக்கு 1 lakh மேல ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பா ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பரும் இதுல மென்ஷன் பண்ணி இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.